ஊராட்சி தலைவர்களின் பதவிக்காலம் நிறைவு பெற்ற நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத கிராமங்களின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நிர்வாக பணிகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் தருமபுரி மாவட்டம் அரூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். போய் பிடி ஆஃபீஸில் சொன்னால் பிடி ஆஃபீஸ் வந்து கிளர்க்கை கேளுன்னு சொல்கிறாங்க. கிளர்க்கை போய் கேட்டால் நீங்கள் திருப்பி பிடி ஆஃபீஸ்க்கே போங்க, நாங்கள் அங்கே என்ன பண்ண முடியும், அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம எங்கேயும் போய் சொல்ல முடியறதில்ல. இப்போ வந்து வீடு கட்டிகிட்டு இருக்குது பார்த்துக்குங்க. வீடு கட்டிகிட்டு இருக்கிற நிலையில் நமக்கு வந்து வீட்டை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு வேறு யாருக்கோ வந்து என்னோடய ஒர்க் ஆர்டரை எடுத்து கொடுத்துட்டு நான் போய் கேட்டதுக்கு ஓவர்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் கட்டலைன்னதும் நாங்கள் வேறு யாருக்கோ கொடுத்துட்டோம், அவ்வளோதான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பிடிஓ பாரு அப்படின்னாங்க. பிடிஓ பார்த்தா நீங்கள் போய் கிளர்க்கை கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி, ரோடு, லைட்டு, இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து கேள்விக்குறியாகவே ஆயிடுச்சு. அதனால் உடனடியாக இந்த ஊராட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முன்முயற்சி அரசாங்கம் எவ்வளோ விரைவாக எடுக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக எடுத்தாக்க மக்களுக்கு நல்லதாக அமையும். பஞ்சாயத்தில் வந்து பஞ்சாயத்து தலைவர் இருக்கும்போதே 1008 பிரச்சனைங்க இருக்குது. அவங்க இருக்கும்போதே ஊரில் வந்து குடிநீர் இல்லை, சாலைகள் கிடையாது, வீடு கட்டுறதுல வந்து பில்லு போட்டவங்களுக்கே போடுறாங்க, அடுத்தவங்களுக்கு வந்து பில்லு போடுறது கிடையாது, ஏழை பாமரர்கள்லாம் வந்து ஏமாத்துறாங்க. பஞ்சாயத்து கிளர்க்கு மூலயமா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த எல்லாமே வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு பஞ்சாயத்துலேயும் தலைவர் இல்லாதனால அந்த ஊரக வளர்ச்சித்துறை என்பதுக்கு ஒரு அடையாளமே இல்லை. சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, டேங்க் கழுவுதில்லை, குடிநீர் வழங்குவதில்லை, தெருவிளக்கு இல்லை, கேப்பாரத்து ஒரு பஞ்சாயத்தும் இருக்குது ஊராட்சி அலுவலகங்களால். அதில் பிடிஓ கிட்ட ஃபோன் பண்ணால் கிளர்க்க கேட்டால் என்னம்மா கேளு,